அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தற்போது பிறக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன். கும்பராசி நேயர்களே, அவிட்ட 3 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1 2 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. குறிப்பாக சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசியில் ராகுவும் கேது 7லும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரித்து 7.5 சனியில் பாதச்சனி நடப்பது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. ஒரு புறம் 7.5 சனி, ஒரு புறம் 1 7 சர்பகிரகம் என்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக சிறு பாதிப்பாக இருக்கின்ற பொழுதே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதனை சிறிதாக இருக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து எளிதில் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக 7.5 சனி நடக்கின்ற காலங்களில் எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் சிறிதாக இருக்கின்ற பொழுதே உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதிலிருந்து எளிதில் நிவாரணம் பெற்று ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். அடுத்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் தருவது நல்லது. குறிப்பாக 2இல் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட மிகவும் சிறப்பு. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் 7.5 சனியில் பாதச்சனி நடப்பதாலும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதாலும் ஒரு சில எதிர்மறையான பலன்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு என்னவென்றால் குருவின் சஞ்சாரமாகும். குறிப்பாக 7.5 சனியில் பாதச்சனி நடைபெற்றாலும் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 2 11க்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் 5இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஆண்டு முதல் 5 மாதத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்து குறிப்பாக 2/6/2026க்கு பிறகு குரு 6க்கு சென்றாலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குறிப்பாக 31/10/2026க்கு பிறகு குரு பகவான் அதிசாரமாக 7ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பது ஒரு நல்ல அமைப்பு ஆகும். குரு அதிசாரமாக 7ஆம் வீட்டுக்கு செல்கின்ற காலங்களில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்றாலும் ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய அந்த 5 மாதங்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் மற்ற 7 மாதங்கள் உங்களுக்கு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால்
முதல் 5 மாத காலங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் கடைசி 2 மாத காலங்களிலும் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக 7.5 சனி நடப்பதால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலத்தையும், தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக ஒரு வளர்ச்சியும் தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அடைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. 2026இல் ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாகவும், அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். நீங்கள் இந்த ஆண்டில் நிதானத்தை கடைபிடிப்பதும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவதும் மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். நன்றி, வணக்கம்.